அப்புறம் ஒரு முறை நல்ல பாம்பும் சார பாம்பை முழுங்கிட்டு நல்ல பாம்பை வந்து மூச்சு திணறிட்டு கிடக்குதுன்னு தெய்வத்திட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ தெய்வம் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தெற்கு மூலையில் இருக்குது தெய்வம். 2 பேரும் 2 பக்கம் கை பிடிச்சிக்கோங்க, இழுத்துன்னு வாங்கடா அப்படின்னாங்க. இவங்க போயிட்டு உடனே 2 பக்கம் பிடிச்சி தூக்க முடியாமல் இழுத்துன்னு வராங்க. விட்ட உடனே தெய்வ திருவடியில் கொண்டாந்து போட்டாங்க. 2 பேரும் இழுங்கடா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள வந்து தெய்வத்துக்கு முன்னாடி எந்த ஜந்துக்களும் தீண்டாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது கிடையாது, வாசம் கிடையாது, நரவாடை கிடையாது. அவங்க தேவன் தெய்வம் சுத்த இது ஆயிட்டாங்க. அப்போது போடு அப்படின்னு இங்கே ஒருத்தர் பிடிக்கிறாரு, அந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கிறாரு. அப்புறம் சார பாம்பை வெளியே இழுத்தாங்களாம். இழுத்தோடனே நல்ல பாம்பு அது மூச்சு அவ்வளோ நாள் புஷ்ஷுன்னு இப்படி நின்றுச்சான். தெய்வம் நம்ம ஹேய் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தாங்களாம். இப்படி பார்த்துச்சா நேராக போய் தெய்வத்து திருவடியில் போய் உட்காந்துக்கிச்சான். தெய்வத்து திருவடியில் போய் உட்காந்துக்கிச்சா தெய்வங்க அமைதியாக உட்காந்துருந்தாங்களாம். அப்புறம் வர்றவங்க வணக்கத்துக்கு வருவாங்க, தெய்வத்தை தரிசனம் பண்ண வருவாங்க. வந்தாங்கன்னா இந்த பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு புஷ்ஷுன்னு அவங்கள வந்து சீருது, இங்கே அடங்கி போகுது இவங்கக்கிட்ட. அங்கே பயந்து பயந்து வணக்கம் மட்டும்தான் போனாங்களா எல்லாரும். அப்புறம் அவங்க தெய்வம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நேரம் வச்சு இருந்துட்டு சாலோகம் போறியா அப்படின்னு கேட்டுட்டு அதை சேதிச்சிட்டாங்க. என்னென்னா சாலோகம்னா மனித பிறவி எடுத்துரும். அது அதாவது 5 பிறவி கீழே அது வாழ்ந்தது. அதுக்கு 6வது அறிவை கொடுத்து ஒரு மனிதன் ஆக்குறாங்கன்னா அவங்க கருணை என்னதான் சொல்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள். ஒரு முறை அப்படி தான் பாம்பு வந்துருச்சு. உள்ளே வந்த உடனே எல்லாம் பயப்படுறாங்க. உடனே தெய்வம் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே அந்த படம் எடுத்து ஆடுற அந்த இடத்துல குத்தி எடுத்துகிட்டு போய் மரத்தில் குத்திட்டாங்களாம். பாம்புக்கு தலை அப்படி தொங்கி போச்சு. தெய்வம் ஆழத்தை விட்டு திருமலைக்கு போகும்போது அவங்க எந்திரிக்கும் போது தலை தூக்குறது, அப்படியே அவங்கள பார்க்கறது. அவங்க உள்ளே போனோன்னே மறுபடியும் தலை தொங்க போட்டுருது. அவங்க வரும்போது தலை தூக்கி பார்க்க வேண்டியது. இது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாங்களாம். வர்றவங்களாம் கொஞ்சம் பயம்தான். தெய்வம் சாகவச்சா போயிட்டு சாலோகம் போறியா அப்படின்னு அதுக்கு ஒரு மனித பிறவியை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வர்ற நாங்களாம் எந்த பிறவியோ எங்களுக்கு அதில் இது எங்கே வந்தோமோ இது தெரியாது எங்களுக்கு. எல்லோருக்கும் ஒரு மனித பிறவி கொடுக்குறாங்கன்னா அந்த தெய்வத்துடைய கருணை தான் என்னன்னு பாருங்கள். இப்படி ஒரு முறை என்னாச்சு, ஆழத்தில் இது அனந்தர்களாக ஒருத்தர் பார்த்து ரசித்த ஒரு விஷயங்கள் இதெல்லாம். அதுதான் சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆமை உள்ளே நுழைஞ்சிருச்சு. ஆமை உள்ளே வருது. வந்தவுடனே தெய்வம் அமர்ந்திருக்கிறாங்க, சுற்றிர அனந்தர்கள் உட்காந்துருப்பாங்க. இது உள்ளே போகுது, அனந்தருக்கு பின்னாடி உள்ளே போகணும்னு பார்க்குது தெய்வத்துக்கிட்ட. தெய்வமே ஆமைன்னு எல்லாம் சத்தம் போட்டுருக்காங்க. சரி கொண்டு போய் வெளில விட்டுவாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னால் ஆமையாவது பாம்பாது பிடிச்சிடுவாங்க எங்கள் அனந்தர்கள்லாம். அவ்வளோ அப்போ ஒரு வீராதி வீரர்கள்லாம் இருந்தாங்க. தெய்வம் சொன்னால் போதும் தூக்கி போய் விட்டாங்க வெளியில். அப்புறம் பார்த்தா மதிய நேரத்தில் அதே மாதிரி வருது. மதிய நேரத்தில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை தேடி வருது, தெய்வத்துக்கிட்ட போகணும் வருது. அப்புறம் அனந்தருக்கு முன்னாடி தான் அப்படி போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் மறுபடியும் தெய்வம் ஆமை வந்துருச்சு. மறுபடியும் என்ன தேடி வருது, சரி கொடிமரத்தாண்ட கொண்டு விட்டுட்டு வாங்கடான்னாங்களாம். கொண்டு போய் கொடிமரத்தை விட்டுட்டு யாரும் நகராதிங்க, உட்கார்ந்த இதுலேயே உட்காந்துருங்க, ஆசனத்தை மாற்றி போடுங்கடான்னாங்களாம். ஆசனத்தை மாற்றி போட்டிருக்காங்க. தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம் இருந்து தெற்கு பக்கம் போட்டிருக்காங்க. இந்த ஆமை என்ன பண்ணுது, அவங்கள சுற்றி சுற்றி போய் பார்க்குது, அங்கே இல்லை தெய்வம். மறுபடியும் என்ன பண்ணுது, அப்படியே அவங்க இப்படி நிமிந்து பார்த்துட்டு எங்கே இருக்கிறான்னு பார்த்து தேடி வருது. இது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன ஒரு, அதாவது பேச தெரியாத வாய் பேசாத ஒரு ஜீவன் இப்படி நிமிந்து பார்க்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யாருமே திரும்பாத தெய்வம் உத்தரப்படாத. அப்புறம் திரும்புங்கடான்ட்டாங்க. எல்லாம் திரும்பி உட்கார்ந்தாங்க. அதுக்கிட்ட கேட்டாங்க தெய்வம், உனக்கு கூட தெரிஞ்சிச்சா நான் வந்தது, பார்த்தியா மனித பிறவி கேட்குதுரா, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குது அப்படின்னு சொல்லி அத்தை சேதிச்சிட்டாங்க. அப்புறம் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்படி மயில்கள்லாம் கூட நிறைய அங்கே அப்படி ஆகி இருக்குது. தெய்வம் கேட்டால் செஞ்சிருவாங்க அந்த மாதிரி. அப்போது இப்போ வந்திருக்கிற மக்கள் பூரா நாமெல்லாம் எப்படியோ எது நமக்கு தெரியாது.
தெய்வத்துக்கு தான் தெரியும். அவங்க சொல்படி நடக்கிறது தான் நம்ம வேலை. நாம் ஒரு பெரிய ஆளுனாக்கா பின்னாடி கறிக்கு நாயன் வந்துடுவான் போட்டு தள்ளுறதுக்கு. எப்போ முதல்ல அவன் கை வைக்கிறதே கண்ணில் தான், வேற எங்கேயும் வைக்க மாட்டான். முதல்ல கண்ணில் தான் கையை வச்சு அவன் நாசம் பண்ணுறது. அதனால தான் கண்ணெல்லாம் உள்ளே போயிடும். செத்தவங்க பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கோம். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்கிறாங்க, அவன் வந்து அடையாளம் அது கண் உடஞ்சிரும். இதை தெரியாமல் இப்போ கண்ணை சுற்றுன்னு சொன்னாக்கா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உடஞ்சி தான் போகுது. அது இப்போ சுற்றி உடச்சிக்கணுமா? இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டு உட்கார மனிதர்கிட்டனா போகாதீங்க. அவங்கள ஒன்றும் கெடுக்க வேண்டாம், நம்மளை அவங்க கெடுக்காமல் இருந்தால் சரி. மக்களை நாம் தான் உஷாராக இருக்கணும். ஒரு உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியணும்.